ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் கற்றுமர. இன்னைக்கு நம்ம பட்டர் முள்ளு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உலக்குக்கு 5 உலக்கு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பச்சரிசியை நம்ம ஒரு வடிகட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த அரிசி எல்லாத்தையும் ஒரு துணியில் காய போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா காய வச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக எந்த உலக்கில் நான் அரிசி அளந்தேனோ அதே உலக்கில் ஒரு உலக்கு உளுத்தம்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பை சேர்த்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு அரிசி ரெண்டையுமே நல்லா மாவாக பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவெல்லாம் நல்லா பொடிச்சு எடுத்தாச்சுங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கிறேங்க. திரும்பவும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்திற்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி முள்ளு முறுக்கு பிழியிற தட்டை எடுத்துக்கோங்க. அதை நம்ம முறுக்கு பிழியிற அச்சில் போட்டுட்டு அதில் மாவை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறமா முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் முறுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி திரும்பவும் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருக்குமே பிடித்தமான பட்டர் முள்ளு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.